தொங்கு நாடாளுமன்றம் ஏற்பட்டால் பாஜகவிற்கு திமுக ஆதரவு தருமா? ஸ்டாலின் முடிவு என்ன? பின்னணி என்ன? அதை பற்றி பார்க்கலாம். லோக்சபா தேர்தல் முடிவுகள் நெருங்கும் நிலையில் திமுகவில் மிக முக்கியமான ஆலோசனை ஒன்று நடந்திருக்கிறது. இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என நம்பிக்கை இருந்தாலும் திமுகவின் வெகு சில சீனியர் எம்பிக்களுக்கு கிடைக்கும் தகவலின் அடிப்படையில் திமுக தலைமையிடம் முக்கியமான சில விஷயங்களை விவாதித்திருக்கிறார்கள். அதாவது இந்தியா கூட்டணி ஆட்சியை கைப்பற்ற முடியாமல் போய் திமுகவின் ஆதரவு இருந்தால் மீண்டும் மோடி பிரதமராக முடியும் என்ற நிலை உருவாகும் பட்சத்தில் திமுகவின் ஆதரவை கேட்டு பாஜக தலைமை நம்மை அணுகினால் நாம் பாஜக கேபினெட்டில் இணையலாம், தவிர்க்கக்கூடாது என சீனியர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்களாம். பாரதிய ஜனதா கட்சி 2024 லோக்சபா தேர்தலில் 370 இடங்களை வெல்வதை லட்சிய இலக்காக நிர்ணயித்துள்ளது. 2019 விட 67 இடங்கள் அதிகம் வெல்வோம் என்று பாஜக தலைவர்கள் மேடைக்கு மேடை அறிவித்து வருகின்றனர். ஆனால் பாஜகவால் இந்த இலக்கை அடைய முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பாஜக தனியாக 370 இடங்களை வெல்வதன் மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 400 இடங்களை கடக்க வாய்ப்பாக அமையும் என்பதால் பாஜக இந்த மாபெரும் இலக்கை நிர்ணயம் செய்துள்ளது. மக்களவையில் 543 இடங்கள் தேவை. பாஜக 2014 மற்றும் 2019 முறையே 282 மற்றும் 303 இடங்களை வென்றது. 370 என்ற இலக்கை ஜம்மு காஷ்மீரின் 370 இயக்கத்துடன் பிரதமர் நரேந்திர மோடி பாஜகவினர் நினைத்து பேசி வருகின்றனர். இதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் பாஜகவிற்கு இலக்கு இருந்தாலும் பாஜகவுக்கு அதே சமயம் மெஜாரிட்டி கிடைக்க வாய்ப்பு இல்லை என்னும் சில கருத்து கணிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். இன்னும் சிலர் என்டிஏ கூட்டணிக்கே கூட மெஜாரிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால் திமுக போன்ற கட்சிகளின் தயவு ரிசல்ட்டுக்கு பின் பாஜகவிற்கு தேவை. இப்படிப்பட்ட நிலையில்தான் பாஜக அமைச்சரவையில் நாம் சேர்ந்தால் என்ன காரணம் சொல்லி கட்சியினரையும் மக்களையும் சமாதானப்படுத்த முடியும், எதிர்மறை விமர்சனங்களை எப்படி எதிர்கொள்வது என்று திமுகவின் சீனியர்கள் ஆலோசனையில் இறங்கியுள்ளனராம். அப்போது சீனியர் எம்பிக்கள் இந்துத்துவ அரசியலிலும் பாஜக அரசியலிலும் தமிழர்கள், ஈழத்தமிழர்கள், சிறுபான்மையினர், தலித்துக்கள் பாதிக்கப்படாதவாறு திமுக பார்த்து கொள்ளும் என சொல்லலாம். அந்த பாதுகாப்பிற்காகவும் இந்தியாவை பாதுகாக்கவுமே பாஜக அமைச்சரவையில் திமுக இணைகிறது என்று காரணம் சொல்லலாம் என்பது உள்ளிட்ட பல சாதுரியமான காரணங்களை அடுக்கி இருக்கிறார்களாம் அந்த சீனியர் எம்பிக்கள். கட்சி தலைமையும் பாஜக ஆதரவு கேட்டால் பரிசீலிக்கலாம். RSS தலையீடு இல்லையெனில் பாஜக ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி இல்லையே என்று யோசிக்கிறதாம். ஆனால் திமுகவின் பெரும்பான்மை லீடர்கள் தலைமை என்று எல்லோரும் பாஜக வேண்டாம், அதை கனவிலும் கூட நினைத்து பார்க்கக்கூடாது என்ற முடிவில் இருக்கிறார்களாம். ஸ்டாலினும் பாஜக கூட்டணிக்கு சான்ஸே இல்லை என்றுதான் இருக்கிறாராம். அதனால் ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் ரிசல்ட்டின் முடிவுகளை பொறுத்து தமிழகத்தில் கூட்டணி கட்சிகளிடையே கூட மாற்றம் வருமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.